இன்றைக்கு கொஞ்சம் சுருக்கமாக அந்த நீதிமொழிகளும் வேலை ஸ்தலமும் என்ற காரியத்தில் இருக்கிற மிச்ச காரியங்களை பார்ப்போம். கடந்த 2 வாரங்களாக நீதிமொழிகளில் நாம் வேலைத்தளம் வந்து வெளியே இருக்கலாம், வீட்டில் கூட இருக்கலாம். வெதர் யூஆர் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் அ டீச்சர் ஆர் அ ஒர்க்கர் வாட் எவர், நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது வேலை செய்யணும். வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, வேலை செய்கிறதுல எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நீதிமொழிகள் நமக்கு கற்பிக்கிறது. இதுவரைக்கும் 4 காரியங்கள். ஒரு ஞானமுள்ள வேலைக்காரன் அல்லது ஊழியம் செய்கிறவன். ஊழியன்னு சொன்ன உடனே நம்ம ஏதோ முழு நேர ஊழியம் நினைப்போம். நம்ம வேலைக்கு போகிறதெல்லாம் ஒர்க்கர். த வைஸ் ஒர்க்கர், ஞானமுள்ள ஒரு வேலைக்காரன். முதலாவதாக அவனோ அவளோ நம்பத்தக்கவர்கள் என்று நாம் பார்த்தோம். குறிப்பாக இந்த நீதிமொழிகளில் 31வது அதிகாரத்திலிருந்து தான் அதிகமாய் நாம் பார்த்தோம். அதனால சகோதரிகளுக்கும் அதிகமாய் இது பொருந்தும், என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும். ஞானமாய் இருக்கிற ஒரு வேலைக்காரன் நம்பத்தக்கவன். இரண்டாவதாக ஞானமாய் இருக்கிற வேலைக்காரன் சிரத்தையாக தரமாக உழைக்கிறவன் என்று பார்த்தோம். டிலிஜென்ட். த வைஸ் ஒர்க்கர் இஸ் டிலிஜென்ட். மூன்றாவதாக த வைஸ் ஒர்க்கர் இஸ் ஷ்ரூட். ஞானமுள்ள வேலைக்காரன் என்பவன் சமர்த்தாக இருப்பான், எங்க போகணும் எப்படி போகணும். நான்காவதாக கடந்த வாரத்தில் இதையும் பார்த்தோம், ஞானமுள்ள வேலைக்காரன் என்பவன் ஒரு தாராள மனது உள்ளவனாக இருப்பான். தன்னை மாத்திரம் இல்ல, தன்னோடு இருக்கிற தேவை நிறைந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவளாக அந்த வேலைக்காரர்கள் இருப்பார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு இந்த காரியத்தில் கண்டினியூ பண்ணுவோம். ஐந்தாவதாக ஞானமுள்ள வேலைக்காரர் என்பவர் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தி அடக்கி ஆளுகிறார்கள். இந்த நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு புத்தியுள்ள ஸ்திரீன்னு சொல்றோம், வேலியன்ட் உமன், தான் எதை பேசுகிறாள், எப்படி பேசுகிறாள் என்பதை குறித்து மிகவும் ஜாக்கிரதை உள்ளவளாய் இருக்கிறதை பார்க்கலாம். நீதிமொழிகள் 21-23 இப்படி சொல்லுது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். ரொம்ப அருமையான ஒரு வசனம். நீதிமொழிகள்லயே சொல்லியிருக்குது. 17-28 எடுத்து பார்த்தீங்கன்னா, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பேர் தெரியாது, எனக்கு ஒரு சிலரே தெரியும். இப்படி பேசாம இருப்பாங்க. என்னோட சில சகோதரர்கள் கூட அப்படி இருந்தாங்க. நான் நினைச்சுக்குவேன் இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அப்பப்ப கேட்பேன், என்னதான் உன் மனசுல ஓடுதுன்னு. ஒண்ணுமே ஓடலை. நான் பொய் சொன்னாங்கன்னு நினைச்சேன், இல்லை அவ்வளவுதான். ஆனா அவங்க வாயை மூடிக்கொண்டிருக்கிறதுனால, இந்த வசனம் பார்த்தா ஜோக்காட்டா இருக்குது, அது உண்மைதான். நீங்க வாயை மூடிக்கொண்டிருந்தா, நீங்க மூடனா இருந்தா கூட உங்களை ஞானவான்னு மற்றவங்க நினைப்பாங்க. இந்த ஒரு சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த வயிற்றுப்போக்குன்னு சொல்லும், டயரியான்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி டயரியா ஆஃப் மவுத்னு சில பேருக்கு இருக்குது. வாயை திறந்தா மூட முடியாது, பலபல 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 பலன்னு என்னத்தை பேசுறதுன்னு திங்க் பண்றதுக்கு முன்னாடியே பேசுவாங்க. அதாவது என்ன மனசுல இருக்குதோ, என்ன இருக்குதோ, ஒரு கனெக்ஷன் இருக்காது. மூளைக்கும் இருதயத்துக்கும் வாய்க்கும் சூழ்நிலைக்கும் கனெக்ஷன் இருக்காது. அப்படி பேசிட்டே இருப்பாங்க. இந்த நாவு என்கிற டாபிக்கை குறித்து மற்ற எல்லா டாப்பிக்கை விட அதிகமாய் நீதிமொழிகள்ல இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்தேன்னா, 6:17, 6:24, 10:20, 10:31, 12:18, 12:19, 15:2, 4, 16:1, 17:4, 17:20, 18:21, 21:6, 21:23, 25:15, 25:23, 26:28, 28:23, 31, 26, கிட்டத்தட்ட 19 வசனத்துக்கு மேல இருக்குது. அதுக்கு மேலேயே இருக்குது. இந்த அதனால அதனுடைய ஞானத்துக்கும் நாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் நமக்கு ஜாக்கிரதையா தெரியணும். குறிப்பாக வேலைத்தளத்துல
ஒருவேளை நீங்கள் சகோதரிகள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வீட்டில் நீங்கள் கிச்சனில் வேலை செஞ்சாலும் அந்த நேரத்துலையும் நாவை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். இப்போ ஒரு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, அல்லது வீட்டு வேலை செஞ்சாலும் ஓகே. ஆண்டவருக்குள்ளே வந்தது பிறகு இந்த நாவை சரியாக உபயோகப்படுத்தாமல் பிரச்சனைக்குள்ள மாட்டினது உண்டா? யாராவது? மாட்டாதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மைக்கை திறந்து என்ன கற்றுக்கொண்டீங்க? தேவையில்லாத பேசுதோ, சரியான நேரத்தில் பேசாம சொல்லுங்க. தேவையில்லாத பேசி பிரச்சனை உண்டாக்கிட்டு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு ப்ராப்ளம் வந்துருக்குது. ஓகே. வேற யாருக்குமே நாவுனால பிரச்சனை வந்தது இல்லையா வேலை தளத்துல? சொல்லுங்க பிரதர். வேதத்தை சொல்லுது, பதறி பேசினான். பதறி பேசுதல் நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட், சில நேரங்கள் நம்ம பதறி பேசுறதுனால சில நேரங்களில் நம்மளுடைய நாவுனால நம்ம மாட்டிருக்கோம். ஓகே ஓகே. வேலை தளத்துல பிரச்சனை வந்திருக்குதா? யாருக்குமே வந்தது இல்லையா? அது தப்பு செய்யும் போது திடீர்னு கோபம் வந்துடும் பிரதர். யாரு தப்பு செய்யும் போது? நம்ம கீழே நம்ம சொன்னதை செய்யாம வேற மாதிரி செய்யும் போது கோபம் வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி ரொம்ப எமோஷனலா பேசுறோம். அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாதானத்துக்குள்ள போயிடும். ஓகே ஓகே. வேற மேல் அதிகாரிகள்கிட்ட தேவையில்லாம பேசுனது உண்டா? சொல்லுங்க. சில நேரங்களில் நம்ம வந்து அவங்க தப்புன்னு தெரிஞ்சு சில நேரங்கள் நம்ம பேச முடியாத சூழ்நிலையும் இருக்கும். நம்ம சொன்னா அங்க சில நேரங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த சில நேரங்களில் நம்ம வாங்கி இருக்க முடியாது பிரதர். அது சொல்ல வேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பா சொல்லவும் வேணும். இல்ல, சொல்ல முடியாம இருக்கிறது வேற விஷயம். சொல்லி பிரச்சனை வந்துச்சா? சொல்லுங்க பிரதர். நான் ஒரு முறை என்னோட அபுதாபியில் முதல் கம்பெனில ஓனர் கிட்ட வந்து ஒரு தவறான இல்ல, ஒரு நடக்கிற காரியத்தை உண்மையை வந்து தேவையில்லாத போய் நான் சொல்லிட்டேன். அதை சொல்லிடக்கூடாது. அதனால அது எனக்கே ரிப்பீட் ஆகி நானே அந்த கம்பெனியை ரிசைன் பண்ணிட்டு போற சூழ்நிலை. அந்த தவறு பண்றதுல கத்துக்கணும். அதான் மெயினான காரியம். வேற யாராவது? நிறைய வசனம் பார்க்க போறோம். எல்லாரும் பைபிள் திறந்து வச்சுக்கோங்க. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும்னு 10:31 இருக்குது. நீதிமானுடைய நாவு ஆரோக்கியத்தை, சுகத்தை கொடுக்கும்னு இருக்குது. நீங்க ஒரு ஆள்கிட்ட சரியாக ஞானமாய் பேசும்போது அவர்களுடைய சரீரம் கூட சுகமாகும். அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் வரும். நாவுனாலே அறிவு வெளிப்படும் என்று 15:2 இருக்குது. நாவுனாலே ஜீவன் உண்டாகும் என்று இருக்குது 15:4, 18:21. நாவிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் என்று 16:1 இருக்குது. அதற்கு மாறாக நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று 15:4 இருக்குது. அப்படின்னா இந்த திருச்சி பேசுறது, ஒரு ஆள்கிட்ட ஒன்று சொல்றது, இன்னொரு ஆள்கிட்ட ஒன்று சொல்றது, இது வந்து கேட்கிறவர்களுடைய ஆவியை நொறுக்கும். அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகும், மனசுல வருத்தத்தை கொண்டு வரும். நாவு சரியாக உபயோகப்படுத்தாத நாவு தீமையை விளைவிக்கும் என்று 17:4 இருக்குது. ஒரு பெரிய சாலமன் சொன்னார்ல, இந்த ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க, தாசு கூட சொன்னார், 17:20 இருக்குது. சரியாக பேசாத வார்த்தைகள் பெரிய தீங்கை உங்களுக்கு கொண்டு வரும் இருக்குது, பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் 17:20, 21:23 இருக்குது. அகஸ்டின் சொன்ன மாதிரி நாவு சரியாக உபயோகப்படுத்தாத போது வேலை தளத்துல கோபங்கள் வரும். 25:23 இருக்குது. 25:15 சொல்லியிருக்கு, நம்ம எலும்பை உடைக்கும் என்று. இன்னொன்னு 26:28 நல்லா கவனிச்சுக்குங்க. எனக்கு இந்த நாவுனால கெரியரையே, தங்களுடைய முழு கெரியரையே கெடுத்து கொண்டவங்கள எனக்கு தெரியும். நல்லா போயிட்டு இருக்கவங்க தேவையில்லாத வாக்குவாதத்துல அதுல தொடர்ந்த போது அவங்க கெரியரையே ஒழிச்சிட்டாங்க மேல இருக்கவங்க. 21:6 இருக்குது,
இது நாவு சரியாக ஞானமாய் உபயோகப்படுத்தாத நாவு ஒரு மரணத்துக்கு ஒரு கண்ணியை போல இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா எந்த வேலையில இருந்தாலும், நீங்க ஒரு லேபரா இருந்தாலும், அல்லது நர்ஸா இருந்தாலும், டீச்சரா இருந்தாலும், பெரிய மேனேஜரா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், பிசினஸ் வைத்திருந்தாலும், நாம் ஒருவருக்கொருவர் கம்யூனிகேஷன், பேசுவது, இமெயில் போடுவதோ எல்லாமே கம்யூனிகேஷன் தான். இந்த நாள்ல பேசாம எய்தாப்புல இருக்கிறவங்க கூட நம்ம வாட்ஸ்அப் தான் அனுப்புறோம். எதுவா இருந்தாலும் வேலையில அது ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. நான் மாத்திரம் வேலை செய்வேன், யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற ஒரு வேலை யாருக்கும் கிடையாது. அதே போல நாம் வேலையில இருக்கும்போது ஒரு ஜென்டிலாக அவளுடைய குடும்பத்தை குறித்து ஒரு சோஷலாக பேசும்போது கூட வேலை தளத்தில் இருக்கிற உறவு முறைகள் அதிகமாய் முன்னேறும். சரியாக அந்த சமுதாய வாழ்க்கை குறித்து, குடும்பத்தை குறித்து தவறாக பேசும்போது அந்த வேலையில் இருக்கிற உறவு முறைகள் பாதிக்கப்படுவதற்கும் அபாயம் உண்டு. அப்ப இந்த நாவை குறித்து the wise worker guards the tongue, நாவை அதிகமாய் காத்து கொள்ளுகிறான். ஆமென். யாரா இருந்தாலும், நம்ம கூட வேலை செய்யற நம்ம சக ஊழியரா இருந்தாலும், நமக்கு மேல இருக்க பாஸ் இருந்தாலும், நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து பாருங்க, நம்ம மேல இருக்கிற பாஸ் கிட்ட வேற மாதிரி டோன்லயே பேசுவோம். சார் சார்னு கிட்ட. ஒருத்தன் கீழே இருக்கான்னா வேற மாதிரி டோன் யூஸ் பண்ணுவோம். சக ஊழியர்ல ஆளை பார்த்து பேசுவோம். அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. ஒரு கிறிஸ்தவன், ஞானியாய இருக்கிற விசுவாசி எல்லாரிடத்துலயும் கிறிஸ்துவின் அன்பை காட்ட வேண்டும். அது மிகவும் முக்கியம். கிறிஸ்துவை நம்ம காட்டணும். ஆறாவதாக, இந்த ஞானமான வேலைக்காரன் என்பவன் வதந்தி பேசுவதை, புறங்கூறுவதை தவிர்ப்பான். The wise worker avoids gossip. இப்ப திருப்பி கேட்கிறேன், கொஞ்சம் சொல்லுங்க. உங்க வேலை தளத்துல இந்த இந்த புறங்கூறுவது இருக்கா இல்லையா? கொஞ்சம் ஓபன் பண்ணி சொல்லுங்க. இருக்கு பிரதர். இருக்குது. கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்குதுன்னா நம்மளோட ரோல் என்ன சிஸ்டர், கன்னிமொழி சிஸ்டர்? நம்ம வந்து அது மாதிரி சொல்றதுக்கான காரியத்தை உள்ள அனுமதிக்காம அவங்களையும் மாத்த பார்க்கணும். ஓகே ஓகே, நான் கேட்கிறேன், எல்லார்ட்டையும் கேட்கிறேன். வதந்தி வேலை தளத்துல அல்லது புறங்கூறுதல், இந்த காசிப் பண்றது யாரை பத்தியாவது, அது நம்ம செய்யக்கூடாதுன்னு இப்ப நான் கேட்டா எல்லாரும் சொல்லுவீங்க. ஆனா நான் கிறிஸ்தவர்கள் செய்யறோமா இல்லையா? செய்றோம் பிரதர். செய்யறோம் பிரதர். சரிங்க. ஓகே ஓகே, அதுல ஏன் செய்யறோம்னு யாராவது சொல்லுங்க. ஏன் அந்த வதந்தியில, அந்த புறங்கூறுதல்ல இறங்கியிருக்கோம் நம்ம? நாவை நம்ம கட்டுப்படுத்தாம இருக்கனால. நாவை கட்டுப்படுத்தாம இருக்கனால. தாஸ், எனக்கு ஏதாவது ஆதாயம் வரும், எனக்கு ஏதாவது எல்லாரும் என்ன வந்து மதிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒண்ணு, ரெண்டு எனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிரிமேஷன் வரும் மத்தவனை பத்தி சொல்லும்போது அப்படின்றீங்க. ஓகே. அகஸ்டின், அப்படி நமக்கு சொல்ல மனசு வராது பிரதர். அப்படி சொன்னா நமக்கு மனசு சமாதானம் இருக்காது அந்த இடத்துல. சமாதானம் இருக்காது. ஆனா செய்யறோம்னு சொல்றாங்க நிறைய பேர். அதனாலதான் அது கிறிஸ்தவ ஜீவியத்துல வந்து நமக்கு அப்படி குரங்குறது, மத்தவங்க அவங்க இப்படி சொன்னா அப்படி சொன்னா இதை கேட்டுட்டு அப்படி சொல்றது, அதெல்லாம் கேட்டுட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிடணும்னு சொல்லக்கூடாது. உங்ககிட்ட வந்து ஒருத்தங்க புறங்கூறுறாங்க, வதந்தி பேசுறாங்க அகஸ்டின், அத கேட்டுக்கிட்டே இருக்கலாமா? அதை கேட்டு அவன்கிட்ட சொல்லுவேன், அது பேசக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்டா யாருமே அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து அப்படி வரமா சொல்லுவாங்க. நான் அப்படி நான் கண்ணால பார்த்தாதான் அப்படி ஆக்ஷன் எடுப்பதை தவிர மொத்த காரியத்துல அவங்க சொன்னா நான் சீரியஸா எடுக்க முடியும். ஓகே, வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட ஒருத்தங்க புறங்கூற வரும்போது அத கேட்கறது ஓகேயா விசுவாசியா இருக்கிறவங்க? வித்யா சிஸ்டர், கேட்க கூடாது பிரதர். ஆனா எல்லா நேரமும் அது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. சம்டைம்ஸ் நம்மளோட பெரியவங்க நம்மகிட்ட வந்து பேசும்போது அவங்க கிட்ட வந்து எப்படி இது பண்றது தெரியல. ஓகே
ஓகே, வேற? இது எப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். லஞ்சம் கொடுக்கறது தப்பா, வாங்குறது தப்பா? ரெண்டுமே தப்பு பிரதர். ஓகே, கொடுக்கறதும் ஒரு ஆள் தப்பு, வாங்குறது. ஆ, லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா லஞ்சம் வாங்குறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க இல்லையா? நிறைய கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க நம்ம லஞ்சம் கொடுக்கலாம் ஆனா வாங்கக்கூடாது. நிறைய கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க நம்ம புறங்கூறுதலை நம்ம கேட்கலாம் ஆனா நம்ம பேசக்கூடாது. இங்க நிறைய பேர் இருக்கீங்க. யாராவது போன் எடுத்து என்னைக்காவது என்கிட்ட யாரை பத்தியாவது சொல்லியிருக்கீங்களா? சத்தமே இல்லை. ஏன்னா நீங்க அப்படி பேச ஆரம்பிச்சோன்னு நான் போனை வச்சிருவேன். இல்லாட்டி எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க, அந்த ஆள்கிட்ட சொல்றீங்களான்னு கேட்பேன். அப்படி நம்ம கட் அண்ட் ரைட்டா இருந்தா குறைஞ்சிரும். அப்படியும் சாத்தான் விடமாட்டான், ஏதாவது நோன்றதுக்கு இருப்பாங்க ஆளுங்க. ஆனாலும் கூட நம்ம வாழ்க்கையில அதை கட் அண்ட் ரைட்டா வச்சுக்கணும். இந்த பாருங்க, இந்த வசனங்களை பார்க்கலாம். 20:19 வாசிங்க. நீதிமொழிகள் 20:19. ஊற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோட கலவாதே. எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. தன் உதடுகளினால் அலப்புகிறவனோட கலவாதே. இந்த காசிப் பண்றதுனால சபையிலையும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, எந்த சபையிலையும். ஆனா அது கர்த்தர் அருவருக்கிறார். 2 பேரு இருக்கும்போது 3வது ஆளை பத்தி தேவையில்லாம பேசுவது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். இது இல்லாம சும்மா, அதாவது நம்ம கல்ச்சர்ல அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மலையாளி அப்படிலாம் சொல்லுவாங்க, நம்ம ஆளுங்களும் இருக்காங்க. நம்ம இருக்கிற லெவல் இப்படி இருக்கலாம், கீழ் லெவல்ல இருக்கலாம். மேல 10 லெவலுக்கு மேல இருக்கிற ஷேக்கை பத்தியோ அல்லது பெரிய சிஇஓ பத்தி நம்ம காசிப்பு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஒண்ணுமே தெரியாது, எதையாவது கதை கட்டிக்கிட்டு எதையாவது பேசிட்டு. அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு நம்ம தன் உதடுகளினால் அலப்புகிறவனோட கலவாதே. இது வரைக்கும் நீங்க செய்யலைன்னா தயவு செய்து கர்த்தருடைய நாமத்துல உங்களை கேட்டுக்கிறேன். யாராவது காசிப் பண்றாங்க, உங்களுக்கு தெரியும் யார் அப்படிப்பட்டவர்கள் என்று. அவர்களோடு பேசுவதை குறைத்து விடுங்கள். அவர்களோட பேசும்போது அவங்களுக்கு நிச்சயமா புரியணும். அவங்க காசிப் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றத உங்க முகத்துல காட்டணும். நீங்க சீக்கிரமா பேச்சை மாத்துறதுல அவங்களுக்கு புரியணும். அதுக்கப்புறம் திரும்பி வரமாட்டாங்க. இந்த புறங்குறவங்க தூற்றுகிறவர்களுக்கு ஒரு ஆள் இருந்து ரிசீவ் பண்ணாதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னொரு வசனம் எடுங்க, 18ல 6-8 வரைக்கும். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். ஆமென், ஆமென். இது என்னைக்குமே இது ஒரு சும்மா ஒரு இது நிறைய பேர் இப்படி இந்த காசிப் பண்றத இந்த கோல் சொல்லுவதையோ புறங்கூறுவதையோ ஒரு விளையாட்டுன்னு நினைச்சுக்கிறோம். அது விளையாட்டே கிடையாது. ஒன்று, நீங்க பேசுவது மற்றவர்களை இருதயத்தை பாதிக்குது. உங்க பிசினஸே கிடையாது. ஆண்டவர் கணக்கு கேட்பார் ஒரு நாள். என் வாழ்க்கையில பார்த்தது, இந்த புறங்கூறி கொண்டிருக்காங்கல்ல, தேவையில்லாத உங்களுக்கு சம்பந்தம் தான் இன்னொருத்தர் வேலையில போய் தலைய விடுறவங்க, நிச்சயமாய் அவர்களுக்கே அது திரும்பும். அவர்கள் வாழ்க்கையே அது பாதிக்கும். நான் அதிசய அற்புதமாய் ஆண்டவர் அதை செய்வதையும் பார்த்திருக்கேன். நீண்ட நாட்கள் பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுவதையும் பார்த்திருக்கேன். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, if you play with fire you will be burnt. நீ தீயோட விளையாண்டா நீயும் நிச்சயமாய் எரிந்து போவாய் என்று. இந்த கோல் சொல்லுவது புறங்கூறுவது அப்படிப்பட்டது. குறிப்பாக வேலைத்தளத்தை குறித்து இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலைத்தளத்துல உங்களை பத்தி ஒரு காசிப்பர் அப்படின்னு இவன் புறங்கூறுகிறவன்னு வச்சுட்டாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு உங்ககிட்ட பாஸோ யாரோ பிரயோஜனப்படுத்திக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியும், இவனை நம்ப முடியாது. எவனையோ பத்தி என்கிட்ட சொல்றவன் என்னை பத்தி இன்னொருத்தகிட்ட சொல்லுவான்னு சொல்லி உங்களை நம்பவே மாட்டான். அதனால முதல் காரியம் பார்த்தமே, ஞான ஊழியக்காரன் நம்பத்தக்கவனா இருக்கவன்.
இந்த வதந்தி பரப்பி கொண்டிருக்கிறவங்க புறங்கூறுகிறவர்களை என்னோட வேலைத்தளத்துல இருந்தாலும் சரி, சபையில இருந்தாலும் சரி, ஒரு நாளும் அவர்களுக்கு நம்பி பொறுப்பு கொடுப்பதில் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் நிச்சயமாய் அதற்கு தகுதி கிடையாது. நீதிமொழிகள் 26, 20, 21. விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோள் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன். ஆமென். கோள் சொல்லுகிறவன் இல்லாட்டி சண்டை அடங்கும். அது நிச்சயமான ஒரு காரியம். 16வது வசனம், 16வது அதிகாரத்துல 27, 28 இப்படி சொல்றது. வேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். எவ்வளவு ஒரு கொடிய காரியம். ஆமென். இப்படி இருக்கிறவர்கள் அந்த ஒரு இயற்கையில வந்துட்டாங்கன்னா வேலை தளத்துல மாத்திரம் அப்படி இருக்க மாட்டாங்க, குடும்ப வாழ்க்கையிலும் அப்படி இருப்பாங்க, சமுதாய வாழ்க்கையிலும் இருப்பாங்க. அவர்கள் நண்பர்கள் அவர்களை பார்த்தால் பயப்படுவாங்க. ஆமென். இது ஒரு மிகவும் கண்டிக்கத்தக்க, விட்டுவிட வேண்டிய ஒரு காரியம். நீங்க நினைக்கலாம் இது ஒரு ஜாலியா இருக்குது, இது ஒரு இது பண்றோன்னு. ஆனா ஒருத்தருக்கு நடுவுல இன்னொருத்தர் சண்டையை உண்டு பண்ணும்போது ஆண்டவர், நீங்க என்னதான் பாட்டு பாடினாலும் கம்யூனியன் எடுத்தாலும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். தயவு செய்து இந்த காரியத்திலிருந்து விலகி விடுவோம். நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு 2. கோள் சொல்லுவது புறங்கூறுவதை நீங்க கேட்கவும் கூடாது. நீங்க கேட்டீங்கன்னா யூ ஆர் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். நீங்க அந்த காரியத்துக்கு உடந்தையானவர்கள். எப்படி லஞ்சம் கொடுக்கிறவனும் லஞ்சம் வாங்குகிறவனும் 2 பேரும் பிரச்சனை இருக்குதோ அதே போலதான் அதையும் அவாய்ட் பண்ணணும். நீங்க போய் உங்ககிட்ட ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் போது அது இன்னொருத்தட்ட பரப்புவது நிச்சயமாய் சண்டையை தான் ஊட்டும். உங்களுக்கும் ஒரு நாள்ல அது திரும்பி வரும். நான் கண்ணால பார்த்திருக்கேன். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையை திரும்ப நிச்சயமாய் அது பாதிக்கும். ஏனென்றால் நீங்க யார்கிட்ட போய் வதந்தி சொல்லுகிறீர்களோ அவர்கள் அந்த நேரத்துல உங்களோட ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தா கூட அவங்க மனசுல உங்களை பற்றி இருக்கிற எண்ணம் மிகவும் தாழ்ந்து. நான் இப்படி வதந்தி பேசுகிறவர்களை பார்க்கும்போது நான் அவர்களை குறித்து நல்லதாகவே நினைக்கிறது இல்லை. அவங்ககிட்ட நல்ல குணம் நிறைய இருக்கலாம், பட் ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் தம். அவங்கள நான் மதிக்கிறது கிடையாது. எனக்கே அப்படின்னா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? ஆமென். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் எடுத்துக்குவோம். Proverbs 11, 12வது வசனம், 13வது வசனம். மதி கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். இந்த புறங்கூறுதல் என்று சொல்லும்போது இன்னொரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் சொல்லுங்க எல்லாரும். புறங்கூறுகள் உண்மையை தான் சொல்றாங்களா? எப்படி அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மையா இருக்குதா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தரை பத்தி உங்ககிட்ட சொல்றாங்க, புறங்கூறுறாங்க, அது 100க்கு 100 உண்மையா இருக்குதா? இருக்காது. கிராண்டிசன் கண்டிப்பா மிகைப்படுத்துன்னு சொல்லுவாங்க பிரதர். மிகைப்படுத்துவாங்க. வித்யா? இருக்காது பிரதர், கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லுவாங்க. மிகைப்படுத்துவாங்க. ஓகே. வேற எதுவும் செய்வாங்களா? சொல்லுங்க. அவர்களுடைய வேர்ல்டு வியூ எப்படியோ அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. அதுல அவங்களோட மசாலாவை சேர்த்துக்குவாங்க. ஸோ இதுக்கு ஒரு கேம் எல்லாம் கூட விளையாடுவோம். நான் உங்க காதுல ஒரு காரியத்தை சொல்லி இதை அடுத்த ஆள்கிட்ட சொல்லின்னு ஒரு 10 பேர் அப்படியே பாஸ் ஆகிட்டு திரும்பி சொன்ன ஆளுக்கு வரும்போது நான் ஆரம்பிச்சதுக்கும் எனக்கு திரும்பி வர்றதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏனென்றால் நான் இன்னொருத்தர்கிட்ட கேட்பது அல்லது நான் கண்ணால பார்ப்பது எனக்கு புரிஞ்சதை தான் நான் கிரகிச்சுக்குவேன்.
அடுத்தது நான் இன்னொருத்தர் சொல்லும்போது அவருக்கு என்ன தேவையோ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை தான் சொல்லுவேன். ஸோ அது நிச்சயமாய் இருக்க முடியாது. உண்மையாகவே இருக்க முடியாது. அவங்க உண்மையை தான் சொல்ல நினைச்சாலும் கூட. ஸோ உங்ககிட்ட ஒருவர் புறங்கூறும்போது, உங்ககிட்ட இன்னொருத்தரை பற்றி பேசும்போது நான் அடிக்கடி இப்படி கேட்பேன், இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யாராவது வந்து சொல்லுவாங்க. நான் உடனே கேட்பேன், யார் சொன்னான்னு சொல்லுங்க. அப்படி சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு 30 பேர் 40 பேர் அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அவர் ஒரு ஆள் பேர் சொல்லுவார். ஒரு ஆள் பேர் சொன்னால் அந்த ஆள் எப்படி ஆளுன்னு எனக்கு தெரியும். இந்த ஆள் சொல்கிறாருன்னு சொல்ல வேண்டியதானே. நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? புரியுதா? இப்படி நம்மக்கிட்ட சொல்கிறது வந்து நம்ம அப்படியே காதில் வாங்கினா கூட அதிகமாய் நம்ம கவனிக்கணும். நம்ம இந்தியர்களுக்கு ஒரு நிரூபணம் இல்லாமையே வாய்க்கு வந்தது பேசுறது நிறைய அந்த ஹேபிட் இருக்குது. யாரை பற்றியாவது சொல்லும்போது ஒரு மனசாட்சியே இல்லாமல் எதை வேணால் சொல்லிடுறோம். அது மிகவும் தவறான இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கு. அதுவும் குறிப்பாக தாஸ் சொன்னார் இல்லையா, அவங்க மேலே இருக்கிற மேனேஜர்கிட்ட போய் சொல்லும்போது, தாஸ் போய் சொல்கிறாரு கிராண்டிசனை பற்றி, அவர் வேலையில் தூங்கிக்கிட்டே இருக்காருன்னு இப்படி சொல்கிறாருன்னு வச்சுங்க. அதுக்கு ரொம்ப சீரியஸான இது. அப்போ அவங்க நினச்சிக்குவாங்க ஒரு நாள் 8 மணி நேரத்தில் 8 மணி நேரமும் அவர் தூங்குறாருன்னு. இவர் எப்பயாவது பார்த்துருப்பார் ஒரு தடவை தூங்கி விழுகிற மாதிரி. அதை அப்படி சொல்லும்போது, ஆனால் மேலே இருக்க ஆளுங்கிட்ட சொல்லும்போது அவங்க ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கு ஏற்ற தீர்மானம் எடுக்கணும். அப்போ அவங்க அது எடுத்தாலும் பிரச்சனை. ஏன்னா அவங்களுக்கு அது நீங்கள் சொல்கிறத வச்சு அது நிரூபணம் இல்லாமல் அப்படி பண்ண முடியாது. இந்த 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 புறங்கூறுதல் என்பது மற்றவர்களை நாம் ஒரு கேள்விக்குறியோடு பார்க்க வைக்கிறது. அவர்களுடைய நீதியை பற்றி, அவருடைய உத்தமத்தை குறித்து, அந்த மனுஷனுடைய உத்தமத்தை குறித்து நமக்கு சந்தேகத்தை கிளப்புகிறது. அல்லது அந்த மனுஷன் வேலைத்தளத்தில் எனக்கு மேலே இருக்க மேனேஜரை பற்றி ஒருத்தன் காசிப் பண்ணுறான், அவர்கள் எடுத்த முடிவுகளை குறித்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறோம். இப்படி இவன் எதுக்காக எடுத்தான்னு சொல்லி, அவன் இவனோட இருக்கான் அவனோட இருக்கான். இது அடிக்கடி நம்ம செய்கிறோம். காசிப் ப்ரொஜெக்ட்ஸ் ஈவில் இன்டு சம்மன் எல்சஸ் மோட்டிவ்ஸ். மற்றவர்களுடைய நோக்கத்தில் நாம் அதில் ஒரு தீங்கு இருக்குது என்று சொல்லி அந்த புறங்கூறுகிறவர்கள் அதை மாற்றுறாங்க. இருக்குதா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இல்லாட்டி கூட அதில் சேர்க்குறாங்க. அப்படின்னா இது சொல்லும்போது மனசு கஷ்டப்படுத்தாது. புறங்கூறுகிற யாராக இருந்தாலும் இங்கே நம்ம இங்கே இருக்கவங்கள தான் பேசிகிட்டு இருக்கோம். அதில் பொய் இருக்கிறதுனால, பொய்க்கு தகப்பன் யாரு? பொய்க்கு தகப்பன் இப்போ நான் இப்படி இந்த புறங்கூறுதல பொய் சொல்லும்போது நான் அந்த பொய்க்கு தகப்பனுக்கு ஒரு பிள்ளையாக என்னை நான் நிரூபிக்கிறேன். ரொம்ப ஒரு சேடான காரியம். எல்லாரும் தயவு செய்து கவனிப்போம். இந்த நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். இந்த இடத்துலயே இந்த பழக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அது விளையாட்டுன்னு நினைக்கலாம், அது நீங்க நல்ல நோக்கம்னு நினைக்கலாம். ஆனா நீங்க சொல்லுவதுல 100க்கு 100 இல்லாம மசாலா கலந்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிங்கன்னா, கொஞ்சம் கூட்டினீங்கன்னா, நீங்க பொய்க்கு தகப்பனுடைய பிள்ளையாக இருக்கீங்க. காசிப் டேக்ஸ் வேர்ட்ஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அவங்க யாராவது சொன்ன வார்த்தைய அந்த எந்த நேரத்தில் சொன்னாங்களோ அதை எடுத்துட்டு வேற இடத்துல வைக்கும்போது அப்படி கொஞ்சம் ஒரு டோனு, இப்படி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க பிரதர். அவர் எந்த நேரத்துல எதுல பேசியிருப்பாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா இதை மட்டும் எடுப்பாங்க. மிஸ்ரெப்ரசன்ட்ஸ் த இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர். அவங்க பேசினவங்களுடைய நோக்கத்தை நாம திரிச்சு காட்டுறோம் இந்த புறங்கூறும்போது. And then what should have been kept in confidence you reveal. நம்பிக்கையா உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னதை வெளியே வந்து சொல்றது, இதுவும் இந்த புறங்கூறுதல்ல ஒரு பாங்கு. அதோட நோக்கம் என்னன்னா, நம்ம புறங்கூறுகிறவர்கள் நான் எப்படியோ அந்த மற்றவர்களை விட கொஞ்சம் பெரிய ஆளு, நம்ம இங்க நடுவில் இருக்குல்ல பாருங்க, 3வது ஆளை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், 4வது ஆளை பத்தி பேசிட்டு இருக்கேன், அவங்களோட நான் பெரிய ஆளுன்னு காட்டுவதற்காக அவர்களை கீழே மட்டம் தட்டி நான் என்னை குறித்து கொஞ்சம் மேல பேசுவதற்காக இப்படி பேசுகிறேன். அப்ப வேலை தளத்துல இப்படிப்பட்ட ஒரு பழக்கம்
எவ்வளவு ஒரு அபாயமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இட் இஸ் நாட் ஹார்ட் டு see how destructive gossiping can be in the workplace. வேலை தளத்தில் அப்படி இருக்கும். ஆமென். பல வருஷங்களுக்கு முன்பாக 2005 6 நினைக்கிறேன், ஒரு நான் வந்து மேலே லெவலில் இருந்தேன் காலேஜில். எனக்கு மேலே வைஸ் சான்சலரும் ஷேக்கும் தான். ஒரு எத்தனையோ லெவலுக்கு கீழே 2 கம்ப்யூட்டர் டெக்னீஷியன்ஸ், அவனுங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, நான் முன்ன வேணா பார்த்தது கிடையாது. அவனுங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, என்னைய அலைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, நான் அலைன் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த 2 ஆளுங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க 2 பேரும் டீ குடிக்கும்போது பேசிகிட்டு இருக்காங்க. இது ஆண்டவர் தான் நான் என் காதலை கேட்க வைக்கிறாரு. என்ன யாரும் வந்து என்கிட்ட சொல்லலை, அவங்க பேசிக்கிட்டு நான் கேட்குறேன். இந்த ஆளுங்களாம் முன்ன பின்ன பார்த்தது இல்லை நான். அப்போ யோசித்தேன், எனக்கு எவ்வளவு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா என்ன நடக்குதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது, எனக்கும் எனக்கு மேலே இருக்க 2 பேருக்கும் தான் தெரியும் என்ன செய்ய போகிறாங்கன்னு. இப்படி அந்த நேரத்தில் யோசித்தேன், இவங்க ஏன் இப்படி இது பண்ணுறாங்க. ஒன்று, இந்த 2 பேரும் தங்களுக்கு இது ரொம்ப தெரியும்னு காட்டுறதுக்காகவும், 2வது ஒருவேளை அவங்க விருப்பம் நான் இங்கே அபுதாபியில் இருக்கக்கூடாது, அலைனில் போக வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம். ஸோ இப்படி நோண்டி விட்டு இதை உண்மையாக்க முயற்சி செய்வாங்க. இதனால வேலை தளத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு மனுஷனுடைய தவறாக பேசும்போது அவருடைய ரெப்புடேஷனே கீழே வரும், அல்லது ஒரு ப்ராஜெக்டுக்கு அவருடைய மதிப்பு கீழே வந்துடும், அல்லது மேலே இருக்கிறவர் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணதை அதை கீழே தள்ளியிருப்போம். இந்த இப்படிப்பட்ட வதந்தி கூறுகிறவர்கள் உங்கள் டீமில் இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் ஒரு நிழல், ஒரு கரும் நிழல் வர ஆரம்பிச்சிடும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவுகள், பிளவுகள், ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ஃபேக்ட்ரி ஃப்ளோராக இருந்தாலும் சரி, பெரிய லீடர்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவுகள் வரும். அதனால்தான் ரோமர் 1:29 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி ஒரு லிஸ்ட், ஒரு பாவ லிஸ்ட் கொடுக்குறான். நீங்க போய் பாருங்க. அதுல இந்த புறங்கூறுகிறதையும் சேர்த்திருக்கான். புறங்கூறுகிறவர்களாயும் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் அந்த 2 பேரையும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சேர்த்திருக்கான். தயவு செய்து சகோதரி சகோதரியே, நீங்க ஊழியக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். மிஷினரி ஆர்கனைசேஷனோ பெரிய ஊழியத்தெல்லாம் அது நடக்குது. ஆனா அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வசனம் சொல்லுது. அதை விட்டுவிட வேண்டும். 7வதாக, எல்லாமே இந்த நாவை சேர்ந்ததான் இருக்குது. The wise worker speaks in kindness, not anger. இந்த ஞானமான வேலைக்காரன் என்பவன் கனிவோடு பேசுகிறான், கோபத்தோடு பேசுவதில்லை. நீதிமொழிகள் 31:26 வாசிங்க யாராவது. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோமா? தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. கொஞ்சம் சொல்லுவோமா? ஓபன் பண்ணி சொல்லுங்க. தயையுள்ள போதகமும் அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உண்மையிலேயே நான் இதை விசுவாசிக்கிறேன். ஒருவருக்கு ஒரு கனிவாக, தயவாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை இந்த மாதிரி கடிக்கிறாங்க பாருங்க ஆளுங்க, சும்மா பட்டு பட்டுன்னு பேசுவாங்கன்னு சில பேர். ஆனா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கொஞ்சம் டோனை கொஞ்சம் ரைஸ் பண்ணா கூட, ஏன் மேல ஏன் கோவப்படுற அப்படின்வாங்க. அவங்களுக்கு அந்த டோஸ் கிடைக்கும் போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அவங்க கொடுப்பாங்க எல்லாருக்கும். ஆனா யாருமே சில பேர் ரொம்ப பணிவா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க மேல எல்லாரும் எகிருவாங்க. அதுதான் ரொம்ப தப்பு. அவங்களுக்கு பாதிக்கலைன்னு நீங்க நினைக்கவே கூடாது. பொறுமையா இருக்கிறவங்களுக்கு நீங்க பண்ற கிண்டலோ, நீங்க கத்துறதோ
உங்க மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம். இந்த 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 ஆங்கர்ல, இந்த கோபத்துல கத்தும்போது அவர்கள் அதுல பிரியமா இருப்பாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதற்கு மாறாக இந்த நீதிமொழிகள் 15:1 இருக்குது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். 19:11 சொல்லியிருக்கு, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். 16:32 பார்க்கிறோம், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இங்க சில பேர் முன்கோபியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பல சமயங்களில் சொல்லியிருக்கீங்க. ஆனா முன்கோபியா இருக்கிறவர்கள் வேலையில அதிகமாக உயர முடியாது. நான் பார்த்ததில்லை. அப்படி வேலையில உயர்ந்தா கூட கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க மாட்டார். உங்களோட வேலை செய்யறவங்க உங்களை மனதுக்குள்ள சபித்து கொண்டிருப்பாங்க. அது உங்களுக்கு நல்லதே கிடையாது. தேவன் அந்த அந்த காரியங்களை கவனிக்கிறார். இப்ப என்னோட பாஸ் வந்து என்னை கண்ணாபின்னு திட்டுறாரு. நான் அவருக்கு எதிர்த்து பேச முடியாது. ஆனா மனசுக்குள்ள அவர் மேல நான் கோபமா இருப்பேன். அந்த நேரத்துல ஆண்டவர் அதை கவனிக்கிறார். ஆமென். அதனால நம்ம இந்த நீதிமொழிகள்ல எப்படி அழகாக நம்ம கோபத்தை நம்ம அடக்கணும். We should be angry against sin. நம்ம பாவத்தை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள கோபம் இருக்கணும். ஆனால் அந்த கோபம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். எதுக்கு கோபம் கொள்ளலாம்? ஒருத்தன் லஞ்சம் வாங்குறான், வேலை செய்யாம இருக்கிறான், கோபம் இருக்கிறது ஓகே, அகஸ்டின் சொன்னார்ல. ஆனா பாவம் செய்யக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. The wise person gives a soft answer. நல்ல ஞானமா இருக்கிற வேலை செய்யற ஆளு ஜென்டிலா பதில் சொல்லி சில காரியங்களை ஒரு சின்ன சின்ன தப்பா இருந்தாலும் அதை கொஞ்சம் மறந்து விட்டு அந்த இடத்துல விவாதங்களும் சண்டைகளும் வராமல் அமைதியை கொண்டு வருவான். இந்த புத்தியுள்ள ஸ்திரீயோடைய நாவு அங்க கனிவோடு அவள் போதிக்கிறாள் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்படிப்பட்டவர்கள் மிகவும் வல்லமையா இருக்கிறவர்களோட மேலானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது இந்த வேலை தளத்துல அப்படிப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படி ஒரு நிலைமை எடுத்தீங்கன்னா நல்லது. சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஆமென். அப்படி இருப்போம். நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்ம வாழ்க்கையில ஆவியின் கனி நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அது நம்முடைய நாவை கட்டுப்படுத்தும். நாம் கோபமாக பேசுறது மாத்திரம் இல்ல, மற்ற கோபமா இருக்கிற இடத்துல கூட நம்ம போன உடனே அப்படியே காமாயிடணும். சண்டை போடுற காரியங்கள் குறைஞ்சிடணும். கடைசியாக the wise worker blesses others. அந்த ஞானமான வேலைக்காரன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறான். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரி. அவன் அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா இருப்பானா. சரியான நேரத்துல சரியான வார்த்தை. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீதிமொழிகள் 15:4 சொல்லுது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதனால இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து போகணும். கடைசியாக the wise worker is modest. இந்த ஞானமுள்ள வேலைக்காரன் மிகவும் தாழ்மையுள்ளவனா இருப்பான். நீதிமொழிகள் 16:18-19 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கலும் சிறுமையானவர்களுடைய மனத்தாழ்மையோடு இருப்பது நலம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவரிடத்துல ஞானம் உண்டு. மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.